உனக்கு நான் 4 லட்சம் தரேன், ஆனா சாரி மட்டும் சொல்ல மாட்டேன். எனக்கு உன்னோட 4 லட்சம்லாம் வேணாம், சாரி மட்டும் சொல்லு, அது போதும். என்ன கதைன்னு முழுசா சொல்றேன், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் ஒருத்தர் நார்மலா கார் ஓட்டிட்டு போகும்போது ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவர் அவரோட வியூவை மறைச்சிடுது. அதனால அவரால் ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண முடியாம அவரோட கார் முன்னாடி போயிட்டு இருந்த இன்னொரு காரை இடிச்சிடுது. முன்னாடி கார் ஓட்டிட்டு போயிட்டு இருந்த அந்த லேடி இறங்கி வந்து கண்டமேனி கத்துறாங்க, என் காருக்கான டேமேஜுக்கு நீ தான் காம்பன்சேஷன் பே பண்ணணும்னு சண்டையும் போடுறாங்க. ஆனா இவரு ஒரு கவர் வந்து என்னோட வியூவை மறைச்சிருச்சு, அதனாலதான் இப்படி ஆச்சு, என்னால பே பண்ண முடியாதுன்னு இவரும் சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட கொண்டு போறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணப்பதான் தெரியுது இந்த கவரை தூக்கி போட்டது வேற யாரும் இல்ல, அந்த லேடி தான். சோ போலீஸ் அந்த லேடி கிட்ட நீங்க தான் பே பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா இப்பதான் ட்விஸ்டே, அந்த பொண்ணு ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சனால உன்னோட பணம்லாம் எனக்கு வேணா, நீ சாரி மட்டும் சொல்லு, அது போதும்னு சொல்றாரு. ஆனா இந்த லேடி நான் சாரிலாம் சொல்ல மாட்டேன், வேணா எக்ஸ்ட்ரா பணம் தரேன்னு சொல்றாங்க. அந்த லேடியும் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்னு பணத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. ஃபைனலா இந்த லேடி 30,000 சைனீஸ் யுவான் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அது இந்தியன் கரன்சி படி கிட்டத்தட்ட 4 lakh வரும். இந்த லேடியும் அந்த அமௌண்ட்டை கொடுத்து சாரி கேட்காம போயிட்டாங்க. அவரும் ஓகே சொல்லிட்டாரு. இந்த ஈகோ விசஸ் மணி மேட்டர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.